இபிஎல் சீசனோட ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் ஜீவா, ஃபஸ்ட் ஓவர் போட சண்முகராஜ். மொதல் பாலே நல்ல பாலுங்க, காலிலே போட்டிருக்காரு. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் இந்த பேட்ஸ்மேன் ஷேக் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக், நல்ல பாலுங்க, அருமையான ஒரு டாட் பால். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால். இங்கே கீப்பர்ட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, பட் இருந்தாலும் ஓடலைங்க. இங்கே மீண்டும் ஒரு டாட் பால். ஃபோர்த்து பால் நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க. அங்கே ஷேக்கிட்ட இருந்து ஒரு அருமையான ஷாட். 6ங்க. முதல் ஓவர்லேயே ஒரு 6ஓட தொடங்கியிருக்காரு இந்த பேட்ஸ்மேன் ஷேக். ஓவருக்கான 5வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக், மீண்டும் ஒரு நல்ல ஷாட். 6 ஆகுமா, கேட்ச் ஆகுமா? கேட்சை தவிர விட்டுருக்காருங்க ஃபீல்டரு. பவுண்டரியாக மாறுமான்றதை பார்ப்போம். இல்லைங்க, இது ஒரு சிங்கிள் மட்டுமே. இவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் ஜீவா, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு திக் எட்ஜிங்க, கீப்பர் கையிலேயே போய் இறங்கியிருக்கு. முதல் ஓவரில் ஒரு விக்கெட், ஒரு நல்ல கம்பேக்ங்க பவுலர்கிட்ட இருந்து. முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் வளர் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க, இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் வளர். செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட், இங்கே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டில் ஆடி இருக்காரு. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க, இங்கே கீப்பர் கிட்ட இருந்து ஒரு திக் எட்ஜு காலை வச்சு இதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப். ஃபோர்த்து பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, அங்கே கண்டிப்பாக 6ங்க. அது தரமான ஒரு 6. ரெண்டாவது 6 தனக்காக பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஷேக். நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க, மீண்டும் ஒரு கேட்ச், விக்கெட்டுங்க. இங்கே டிக்கேஜ் கீப்பர் கையில் போய் இறங்கியிருக்கு. மீண்டும் ஒரு விக்கெட். ஷேக் தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குமரன். கடைசி பால் 1-2 பார்ப்போம். இல்லைங்க, 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே பேட்ஸ்மேன். இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிவில் 18 ரன் மற்றும் 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் அகேஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடோட தொடங்கியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க, அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் விஜய். டபுள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுக்கான பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டான மீட் இல்லை. 1-2 பார்ப்போம். ஆஹா, மிஸ் ஃபீல்டிங். அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். ஒரு ரன் அவுட். இங்கே பேட்ஸ்மேன் குமரன் ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. 2+ விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கங்கா ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 3வது பால் அகேஷ் டு கங்கா. மீண்டும் ஒரு பெரிய வைடுங்க, இங்கே இதோட 3வது வைடு. ரீபால் ஆடி இருக்காரு. டபுள் டச் ஆகிருக்கு பேட்டில். கரெக்டான மீட் ஆகலை. 2 ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஃபோர்த்து பால் மீண்டும் உடச்சு வெளியே தாங்க போட்டிருக்காரு. வைடுங்க. ஃபோர்த்து பால் லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். சிங்கிள் மட்டும்தாங்க இந்த முறை. ஃபிஃப்த் பால் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகிருக்குங்க. 1-2 பார்ப்போம். 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையான டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. மீண்டும் இந்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் வளர் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கங்கா. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல ஷாட்டுங்க, இங்கே ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். 1 ரன் மட்டும்தாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். மீண்டும் அதே திசையில் ஆடி இருக்காரு. 1-2 மீண்டும் 2 ரன்னுங்க. சாரிங்க, இந்த பால் 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு.
ஒன்றா ரெண்டாவது ரெண்டுக்கான முயற்சி. அங்கே ஒரு தடுமாற்றம்ங்க ஃபீல்டர்கிட்ட. அதை யூஸ் பண்ணி இங்கே 2 ரன்னை ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டர் குட்டிக்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே இந்த முறை. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க. கேப்பில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். இங்கே ஸ்ட்ரெயிட்டில் கொஞ்சம் பலார்னு அரைஞ்சிருக்கார். பவுண்ட்ரி கிடைக்குமா? ஃபீல்டர்கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம்ங்க. அதை யூஸ் பண்ணி 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த முறை. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் 41 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட்டை லூஸ் பண்ணி டீம் எக்ஸ்பேண்ட். நெக்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக பவுலர் சுரேஷ் மேக்ஸ்வெல். இந்த ஓவருக்கான முதல் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்கார். கேட்ச்க்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்கே ஃபீல்டர் முருகா. இங்கே கங்கா ஒரு ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் எடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாண்டி. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலாக மாறி இருக்கு. தேர்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6ங்க. இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் 6 இங்கே பாண்டிக்கிட்டே இருந்து. ஃபோர்த் பால் நல்ல பிளேயிங்க. இங்கே சென்சிபிளாக ஆடி இருக்கார். லெக் திஸ் சைடில் சிங்கிள் மட்டுமேங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். ஒரு நல்ல ஷாட்டிங்க. கேட்சுக்கான வாய்ப்பா 6ங்க. லெக் சைட் திசையில் ஒரு தரமான 6ங்க இங்கே பிரவீன் கிட்ட இருந்து. லாங் 6. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஸ்டிக்கு வெளியே வந்திருக்கு. நோ பால் கொடுத்துருக்காங்கங்க அம்பையர். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட். 56 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க. இங்கே ஃபார்வர்டு ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த கடைசி ஓவர் போட்டுட்ருக்குது பவுலர் சண்முகராஜ். ஸ்ட்ரைக்கில் பாண்டி. செகண்ட் பால் போல்டுங்க. க்ளீன் போல்டு. விலகி ஆட பார்த்தாரு. ஸ்டிக்கிலே விழுந்திருக்கு. பாண்டி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் எடுத்த நியூ பேட்ஸ்மேன் மனவ். வைடுங்க. பால் நல்ல ஷாட்டுங்க இங்கே. பட் கொடை கிளம்பி இருக்கு. கேட்ச் அமைஞ்சிருக்குங்க. எடுத்திருக்காருங்க அங்கே ஃபீல்டர். இங்கே தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறி இருக்கார் பேட்ஸ்மேன் மனோஜ். பேட்ஸ்மேன் ராமு. ஸ்ட்ரைக்கில் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஃபார்வர்ட் திஸ். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மீண்டும் ஒரு குயிக் சிங்கிள்ங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6ங்க. கண்டிப்பாக ஒரு தரமான அடி அங்கே பிரவீன் கிட்டே இருந்து. இதோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 66 ஆடி இருக்காங்க எக்ஸ்பேண்ட். 67 அடித்தா வெற்றி இங்கே பிளாக் பேந்தர்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அகேஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் வளர். முதல்ல ஓவர் போடுறது ஷேக். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 2 லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. அருமையான பாலு. ஸ்டிக் போட்டிருக்காரு. டாட் பாலாக மாதிரி இருக்குது. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். பட் கரெக்டாக அடிக்கலைங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்கங்க. 2வது பாலு ஒரு தப்பான ஷாட்டில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் அகேஷ். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கோபால். ஃபீல்டர்கிட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. இங்கே 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங்க பேட்ஸ்மேன் கோபால் கிட்டே இருந்து. ஃபோர்த் பால் நல்ல ஷாட். சைட் பட் ஃபீல்டர் இருக்காரு. தடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க இங்கே. 5th பால் ஸ்ட்ரைக்கில் வளர். நல்ல பிளேயிங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். மீண்டும் 2வது ரன்னுக்கான முயற்சி. 2 ரன்னுங்க. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. இவரோட கடைசி பால் சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே எடுத்திருக்காங்க. சேம் ஃபீல்டர் கையிலே கேட்சை கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. முதல் ஓவர்லேயே நல்ல ஒரு ஓவரை கொடுத்துருக்காரு ஷேக். முதல் ஓவர் முடிவில் 5 ரன் மற்றும் 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் பேந்தர்ஸ். எக்ஸ்பேண்ட் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர்ஸ் சுயம்பு சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கோபால். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பிளேங்க. கேட்சுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே பாண்டியன் கிட்டே இருந்து. இங்கே கோபால்
தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. மொதல் பால்லே ஒரு விக்கெட்டோட தொடங்கியிருக்காரு இங்கே சுயம்பு சுரேஷ். பேந்தர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அப்பு ஸ்ட்ரைக்கில். ஓவருக்கான 2வது பால். நல்ல பாலுங்க, அருமையான ஒயிடியா இருக்கார். இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்குங்க. 3rd பால். நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, இங்க கேட்சா மாறுமா? எடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர் சபீர். மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. இங்க அருமையான ஒரு ஓவரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க எக்ஸ்மேன். 2வது ஓவரில் இது வரைக்கும் ரன்னே கொடுக்கல, 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஓவருங்க இங்க சுரேஷ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சண்முகராஜ் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட், பட் மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்புங்க. அங்க பிரவீன் இருக்காரு, எடுத்திருக்காருங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. வந்த பேட்ஸ்மேன் எல்லாமே பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தூக்கி கையில் கொடுத்துட்டு தான் விக்கெட் இழந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சண்முகராஜ் வந்த மொதல் பாலே கோல்டன் டக்கில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. இந்த ஓவரில் இதோட 3வது விக்கெட்டுங்க. பேந்தர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குட்டி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 5வது பால். நல்ல பிளேங்க, சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நான் ஸ்ட்ரைக்கரில் இந்த பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஓவரோட கடைசி பால். நல்ல ஒரு பிளேங்க, ஒரு ட்ரை, அருமையான ட்ரைங்க அங்கே பவுலர் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. வெறும் ஒரு ரன் மட்டும் தாங்க இந்த ஓவரில் விட்டு கொடுத்துருக்காரு. அருமையான ஓவருங்க. 2 ஓவர் முடிவில் 6 ரன் மற்றும் 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஓவர் இங்கே போட்டு போயிருக்காரு பவுலர் சுரேஷ். 3வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் ஷேக் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் குட்டி. முதல் பால். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு சிங்கிள் மட்டுமே. 2nd பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். மீண்டும் ஒரு சுவிட்சில் ட்ரை, நல்ல ஷாட்டுங்க, கண்டிப்பாக பவுண்ட்ரி. ஒரு நல்ல பிளே, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அவரோட பேட்டிங் திறமையை இங்கே காட்டுறாரு. பவுண்ட்ரி. 3rd பால். நல்ல பாலுங்க, அருமையான பால், டாட் பாலுங்க. 4th பால். ஆஹா, இங்கே மிஸ்ஃபீல்டுங்க. ஒரு ட்ரை பண்ணார், பட் பவுண்ட்ரியாக மாறுமா? இல்லைங்க, இங்கே தடுத்துருக்காரு பிரவீன். 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஓவருக்கான 5வது பால். போல்டுங்க, இன்சைட் எட்ஜ். மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க இங்கே எக்ஸ்மேன் அணிக்கு. பேட்ஸ்மேன் சுரேஷ் அவர்கள் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. இங்கே பேந்தர்ஸ் அணி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவர் முடிவில் 13 ரன் மட்டும்தான் ஆடி இருக்காங்க. இன்னும் பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பேந்தர்ஸ். 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜீவா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் குட்டி. இந்த ஓவருக்கான முதல் பால். சுவிட்சுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு, வெளியே வந்த பாலை. இந்த 1-2 பார்ப்போம். 2 ரன்னுங்க ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2nd பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே, பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்கே ஃபீல்டர் கங்கா. இங்கே பேட்ஸ்மேன் குட்டி தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. பேந்தர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ் ஸ்ட்ரைக்கில். போல்டுங்க, லெக் ஸ்டிக்லேயே போட்டிருக்காரு. இங்கே வந்த மொதல் பாலே க்ளீன் போல்டாக வெளியேறி இருக்கார் பேட்ஸ்மேன் லோகேஷ். பேந்தர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை கனெக்ட் ஆகிருக்கு, பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1-2 பார்ப்போம். நல்ல த்ரோங்க, சிங்கிள் தாங்க இங்கே. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் விஜய். நல்ல பாலுங்க, சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பால். தொடர்ந்து ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 16 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பேந்தர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் சுயம்பு சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, அவுட்டா இல்லைங்க, மேலே பட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாட் பாலாக மாறி இருக்கு. 2nd பால். உடச்சி போட்டிருக்காரு, அடிக்கலைங்க, டைமிங் மிஸ் ஆகிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. 3rd பால். நல்ல பாலுங்க, சுவிட்சுக்காக ட்ரை பண்ணார், கரெக்டான கனெக்ட் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் விஜய். திரும்பறதை பார்த்து விலகி ஸ்லோவாக போட்டிருக்காருங்க, அருமையான பவுலிங், டாட் பாலுங்க. 5வது பால். ஸ்ட்ரைக்கில் விஜய். நல்ல பாலுங்க, இங்கே ஓடலை, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, டாட் பாலுங்க. இதுவும் ஓவரோட கடைசி பால். மீண்டும் ஒரு ஸ்லோ பாலுங்க, பட் தடுத்துருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன்னை ஓடி இருக்காங்க.
இந்த ஓவரும் ரொம்ப சிறப்பாகவே போட்டிருக்காருங்க. வெறும் 3 ரனில் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் இங்கே டீம் எக்ஸ்மேன் கிட்ட இருந்து. 5 ஓவர் 19 ரன் மட்டுமே ஆடி இருக்காங்க. டீம் பேந்தர்ஸ் 8 விக்கெட் இழந்திருக்காங்க. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் குமரன் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மணி. ஓவரோட முதல் பால் சுவிட்சுக்கான ட்ரை, இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. 9வது விக்கெட்டை இங்கே இழந்திருக்காங்க பேந்தர்ஸ். மணி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் முருகா ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் அருமையான டாட் பால். தேர்ட் பால் நல்ல ஷாட், கவர் திசையில் ஆடி இருக்கார். பவுண்டரிக்கான வாய்ப்பு, பவுண்டரிங்க. பட் இதை முன்னாடியே ஆடி இருக்கணும். நிறைய பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில். இங்கே பேந்தர்ஸ்க்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவு. நெக்ஸ்ட் பால் போல்டுங்க. இல்லையா, சாரிங்க, கீப்பரோட கால் போல்டுன்னு நினச்சிட்டேன். டாட் பாலுங்க இது. 5வது பால் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேப்பில் பவுண்ட்ரி போகுமா? இல்லைங்க, அதையும் தடுத்துருக்காங்கங்க. ஒரு ரன் தாங்க. கடைசி பாலுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே, அதுவும் பட் ஆனால் பவுண்ட்ரி போக வாய்ப்பு இல்லை. சிங்கிள் தான். இந்த மேட்சை ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்கங்க டீம் எக்ஸ்மேன். வாழ்த்துக்கள்.